வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் பற்றிய ஒரு அலசல். இன்றைக்கி முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்தது தென்மண்டல இளைஞர் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. திமுக இளைஞர் மாநாடுன்னா தெரியுமில்ல, இளைஞர் 50 வயது நிறைந்த இளைஞர். இவர் உதயநிதி ஸ்டாலின், அவர் தானே இளைஞரணி செயலாளர். அவர் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அந்த கூட்டம் உங்களுக்கு தான் தெரியுமில்ல, உங்கள் கூட்டம்லாம் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற கூட்டம். அதனால் அதை வச்சு ஒரு கூட்டம், ஒரு போலி கூட்டம். ஏன்னா நான் டிஎம்கே தாக்கணுன்னு சொல்லலை, தாக்கணுங்கிறதுக்காகவே சொல்லலை, நம்ம உண்மையை தான் பேசுவோம். நீங்கள் பாருங்கள், விஜய்க்கு வந்த கூட்டம் அவங்களுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த அவங்ககிட்ட ஒரு எழுச்சி தெரிஞ்சது. இவங்க கூட்டத்தை பாருங்கள், வேண்டா வெறுப்பா எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. விஜய் இதில் க்ளோஸ்அப்பில் காமிச்சாங்க, எல்லாம் 20 வயசு 18 25 வயசு. இதை க்ளோஸ்அப்பில் காமிக்க மாட்டான், ஏன்னா முக்கால்வாசி சீனியர் சிட்டிசன், எல்லாம் 50 60 வயசு ஆளுங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. காசை கொடுத்து கட்சிக்காரவங்க, வயசானவங்க எல்லாத்துக்கும் தூரத்துலேருந்து அப்படி கேமரா எடுத்து. அதுக்காகத்தான் சொல்கிறேன், இது ஒரிஜினலாக கூட்டம் இல்லை. தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் விஜய்க்கு கூடிடுச்சு. அதை நம்மளும் காமிச்சு மக்களை ஏமாற்றணும். ஓ, இவங்களுக்கு கூட மக்கள்னு அவ்வளோ முட்டாளா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சம் புதுசாக திங்க் பண்ண வேணாம். புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சும்பாங்க. புதுசாக திங்க் பண்ணுங்கள். அந்த விஜய் வச்ச மாதிரி நடுவில் அந்த நடை மேடை, ராம்புன்னு சொல்லுவாங்க, அந்த நடை மேடை அதே மாதிரி வச்சு விஜய் அதில் தான் நடந்து வந்தார், கையை காமிச்சார். அதையும் உருப்படியாக பண்ணாங்களா? இதில் என்ன பண்ணிட்டாங்க, கட் அண்ட் பேஸ்ட், சினிமாத்தனம். விஜய் அந்த இதில் அப்படியே நடந்து வந்து 2 பக்கம் கையை காட்டுவார், ஏறி குதிப்பார். அது ஒரிஜினலு. இவங்க எப்படி வராங்க, உதயநிதி, அதாவது கட் அண்ட் பேஸ்ட். எப்படின்னா, கூட்டத்தை தனியாக காமிக்கிறாங்க, அந்த ரேம்ப் நடைமாடியே தனியாக காமிக்கிறாங்க. இந்த பக்கம் உதயநிதியை தனியாக கையை மட்டும் காட்டுறாரு. இதில் அந்த வீடியோவை பாருங்க. தங்க தலைவரின் வீர புதல்வரே, சூரியனாய் சுடலும் முன்னை கழகம் வாழ்த்திடும் கோடான கோடி மக்கள் உரிமை மீட்டிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் கூறப்பட்டார். அப்போ விஜய் மாதிரி ஒரிஜினலாகவும் இல்லை. அதை தனியாக, கூட்டத்தை தனியாக இவர் மட்டும் கையை காமிக்கிறார். ஏன் அப்படி காமிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவை நடக்க வச்சுருக்காங்க. அதனால் உதயநிதி அந்த நடை மேடையில் நடக்கிறார். அதனால் இவர் அப்படி கையை காட்டுறாரு, கூட்டத்தை காமிக்கிறாங்க. இந்த வீடியோ எடுத்து கொடுத்துட்டாங்க, எல்லாம் போடும் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளால தான் இருக்கான்ல, சேட்டலைட் சேனல் எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே போடுறான், எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க உதயநிதியையும் கூட்டத்தையும் நடைமேடையும் மாற்றி ரெஜெண்ட் வச்சுருந்ததுனால சினிமாத்தனமான ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. அங்கே இதில் பார்த்திங்கன்னா மாநாட்டில் அதெல்லாம் நடக்கலை. இவர் நடைமேடையில் நடந்தும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் அப்பா நடந்து வர்றார். அப்பா நடைமேடையில் விஜய் ஸ்டைலில் அப்படி நடந்து வந்து அப்படி கையை காமிக்கிறார், இந்த பக்கம் கையை காமிக்கிறார். எந்த சாதாரண அரசரும் எங்களை ஆள முடியாது, இது தமிழ்நாடு. துண்டு தூக்கி போடுறார். துண்டு தூக்கி ஏன் போட்டார்? விஜய் தண்ணி பாட்டில் தூக்கி போட்டார். அதனால தான் கரூரில் விபத்தே நடந்ததுன்னாங்க. அவர் தண்ணி பாட்டில் தூக்கி போட்டோன்னா ஒரே கூட்டம் முண்டி அடித்து அதை எடுக்கிறதுக்கு, பாட்டிலை எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்க. இவர் துண்டு தூக்கி போடுறாரு, ஒருவரை எடுக்கவே ஆளல. செயற்கை. அது ஒன்று. அப்புறம் அவர் விஜய் அந்த ரேம்பில் நடந்து போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இதில் மதுரையில் நடந்த மாநாட்டில் ஏறி குதித்து அவங்கவுங்க மாலை போட்டாங்கல்ல, அது மாதிரி உங்க ஒரு 10 பேர் ரெடி 4-5 பேரை ரெடி பண்ணி, ஸ்டாலின் வருவார், நீங்கள் எல்லாம் ஏறி குதித்து மாலை போடணுன்னு முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் வரும்போது அப்படி ஏறி குதித்து மாலை போடுறாங்க. இந்த வீடியோ பாருங்கள், இது இயற்கையாக இருக்கான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஆக விஜய் ஸ்டைலில் அவர் என்ன பண்ணாரோ புதுமையாக சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு தான் தெரியாது.
அது மாதிரி ஏறி குதித்து மாலையை போட்டு துண்டை தூக்கி போட்டு விஜய் உதயநிதி அப்படி தனியாக பிரித்து கூட்டத்தை அப்படி கையாட்டுற மாதிரி காமிச்சு ஏமாற்றி போட்டிருக்காங்க. ஆக இவங்க நடத்தின இந்த தென் மாநில கூட்டம் இருக்க மாநாடுன்னு சொல்கிறாங்க. தூரத்தில் இருந்து தான் அங்கே கிட்ட காமிக்கவே மாட்டாங்க. அப்போ தான் கூட்டம் அதிகமாக தெரிகிற மாதிரி. எவ்வளோ ரூபா செலவு பண்ணாங்களோ, ஒரு ஆளுங்களுக்கு எவ்வளோ கூட்டிகிட்டு வந்தாங்களோ அப்படி போட்டு அவர் நடத்தின மாநாடு சாதாரண சட்டை. விஜய் நடத்தின இது ரெடிமேடு சட்டை. இவங்க அப்படி முதல்லையே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. இதுதான் திமுகவின் இளைஞரணி தென் மாநில மாநாடு. வீடியோ பூரா பார்த்துட்டீங்க, நீங்களே முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிறது மாநாட்டை பற்றின முதல் விஷயம். அடுத்தது மாநாட்டில் உதயநிதி பேசுகிறார். என்ன பேசுனாரு பாருங்க. 50 லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க திமுகவில். இந்தியாவிலேயே ஒரு கட்சியுடைய இளைஞரணிக்கு 5 லட்சம் நிர்வாகிகளும் 50 லட்சம் உறுப்பினர்களும் கொண்ட ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு. அப்படி நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களேன்னு திமுக இளைஞரணிகள் மத்தியில் போய் பேசி பார்த்தோம். ஆட்களை வச்சு கொஞ்சம் பேர்கிட்ட போய் பேசு, நீங்கள் திமுக இளைஞரணியில் இருக்கீங்களா? அந்த இளைஞர்கள்ட்ட கேட்டோம். அவன் சொல்கிறான், சார் நாங்கள் எங்கே சார் இருக்கோம், வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க சார் ஃபார்மில், எங்களுக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை, வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினாங்கன்னு போட்டோங்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறான், எங்கள் அப்பா கையெழுத்து வாங்கினாரு சார் என்கிட்ட. அப்போ நீ யாரையா ஓட்டு போடுவேன்? நான் விஜய்க்கு தான். திமுக இளைஞர் அது கிடக்கு சார், அந்த கார்டை தூக்கி போட்டாங்க. ஆக அப்பா வந்து வாங்கின கையெழுத்து, மாவட்ட செயலாளர் வற்புறுத்தி வாங்கின கையெழுத்து, உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்காக, ஸ்டாலினும் உதயநிதி ஏமாத்துறதுக்காக கட்சிக்காரன் பூரா 50 லட்சம் இளைஞர்னு பேருக்கு வாங்கி வச்சுருக்கான். அதில் யாருமே உணர்வுபூர்வமாக இல்லை. உதயநிதி அவர்களுக்கும் சொல்கிறேன், ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன், நல்லா விசாரிக்க நான் சொல்கிறத. உணர்வுபூர்வமாக யாருமே இல்லை. அதனால் நீங்கள் 50 லட்சம் ஓட்டு அப்படியே வந்துடும்னு நினைக்காதீங்க. சும்மா நீங்கள் கூட்டத்தை இது பண்ணி என்ன பண்ண, உங்கள் இளைஞரணியில் இருப்பவர்களில் 95% பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பிரசாந்த் கிஷோர் வச்சு நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. உதயநிதி இன்னும் எலெக்ஷனுக்கு 1.5 மாதம் வச்சு விசாரி, அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து. அதனால் உதயநிதி 50 லட்சம் பேர்னு சொல்கிறாரு, அது உண்மை இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். அடுத்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, அவங்க இளைஞரணி வந்து இராணுவ மாதிரியாம், ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. இளைஞரணியை இராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார். ஒரு இராணுவத்திற்கு 2 விஷயம் மிக மிக முக்கியம். ஒன்று ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், அதாவது அடிப்படை நிர்வாக ரீதியான கட்டமைப்பு பலம். 2வது ஒபீடியன்ஸ், தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாட்டோடு களத்தில் இறங்கி செஞ்சு காட்டுவது. நான் என்ன சொன்னேன், கட்டுப்பாடுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே. நீங்கள் விஜயும் கூட்டம் நடத்தினார் மாநாடு, அதில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, கீழே விழுந்து கிடந்த சேரை எடுத்து வச்சாங்க, குப்பையெல்லாம் கூட்டினாங்க, எல்லாத்தையும் இது பண்ணாங்க. அதுதான் கட்டுப்பாடு. உங்களால் பிரியாணி திருடான், உங்கள் கூட்டத்துக்கு வந்தாலே பிரியாணி, அதனால தான் நீங்கள் பிரியாணியை நிறுத்தினீங்க. பிரியாணி திருடினான், வாழை மரத்தை திருடினா, வாழை மரப்பை வைக்கிறதே விட்டுட்டீங்க, எல்லாம் வெளியில் வாழைக்காயை திருடினான், உப்பை திருடினான், இது கரண்டியை திருடினான், சட்டியை திருடினான். எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் பொய்யே சொல்ல, அவங்க மாநாட்டில் திருடு நடந்ததை போட்டோம். ஆனால் உதயநிதி என்ன சொல்கிறாரு, என்னுடைய இளைஞரணி கட்டுப்பாடு மிக்கது, ஆர்மி மாதிரிங்கிறது. அவர் பேசுனதை பாருங்க. ஆக அவங்க கட்டுப்பாடு இதுதான். உதயநிதி இப்படி பேசுகிறாரு. இளைஞர்கள், எந்த மாநாட்டுக்கு வந்த இளைஞர்கள் எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாம் டாஸ்மாகில் போய் கீழே நிற்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ டாஸ்மாகில் கியூ நிற்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு சைடு டிஷ்ஷு வேணும்ப்பான்னு கேட்டிருக்காங்க. இந்த டாஸ்மாகில் அடிக்கிறவங்களுக்கு தெரியும், நாங்களாம் டாஸ்மாக்னாலே என்னன்னு தெரியாது, வாழ்க்கையில் தொட்டதே இல்லை. ஆனால் தொடுறவங்களுக்கு தெரியும் சைடு டிஷ்ஷுனா என்னன்னு. சைடு டிஷ்ஷை கேட்குறான். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, முதைய முறுக்கு பிஸ்கட்டெல்லாம் ஒரு தண்ணி பாட்டிலை வச்சு ஒரு பையில் வச்சு சைடு டிஷ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாம் டாஸ்மாக்கு போவான்னு தெரியும். பிரியாணி கொடுத்தா பிரச்சனை வருது. அதனால் பிரியாணி வச்சிங்கன்னா வீடியோ திருடுறதெல்லாம் கட்டுப்பாடு உள்ள இளைஞர்கள் கூட்டம்னு வெளியில் சொல்ல முடியாது. அதனால் பிரியாணி நிறுத்திட்டார்.
எல்லாத்தையும் சட்டி அண்டா உப்பு அதையும் கண்ணில் காமிச்சிடாதுன்ட்டு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, பிரியாணியை மாற்றிட்டாங்க. சரி, அலங்காரம் வேறு எதுலையாச்சும் பண்ணியா, பூளையாச்சும் பண்ணியா, வாழை மரம் வைக்காத, வாழைக்காய் வைக்காத, காய்கறி வைக்காத, எல்லாத்தையும் தூக்கிறான். கட்டுப்பாடு உள்ள இளைஞர்கள் கூட்டம் பண்ணது, ஆர்மி மாதிரி இராணுவம் மாதிரி இருக்கிற கூட்டம் அப்படிங்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டாங்க. இந்த தடவை கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு பையில் பிஸ்கட்டு, டிஷ்ஷு, தண்ணி பாட்டு. அதனால் டாஸ்மாகில் போய் க்யூவில் நின்னான் பாருங்க, அவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு, டிஷ்ஷு கொடுத்துருவாங்கப்பான்னு. ஆனால் டிஷ் எல்லாம் எங்கே வைக்கிறான், எல்லாம் போனால் காலி சேரில் வச்சுட்டு போயிடும். சேரில் யாருமே இல்லை, காலி சேரில் குப்பை வண்டியில் கொண்டாந்து டிஷ்ஷை வைக்கிறாங்க. இந்த வீடியோ பாரு. இதுதான் உதயநிதி பேசும்போது சொன்னார், கட்டுப்பாடான கூட்டம் எங்கள் கூட்டம்னு. அதுதான் 50 லட்சம் உறுப்பினர்கள் சொல்கிற கதையும் இதுதான். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, பொய்யா சொல்லலை. திமுகவில் இருக்கும் இளைஞர்கள் அணியில் இருக்கிறவர்களிடம் விசாரித்து விட்டோம், 95% விஜய்க்கு போடுவாங்கிறான். ஏன் அப்படி சொல்கிறாங்க? நாங்கள் அதையும் கேட்டேன், ஏன் விஜய்க்கு போடுவாங்கிறீங்க? ஏன் எங்கள் அப்பா கையெழுத்து வாங்கிட்டாரு சார், மாவட்ட செயலர் எங்கள் அப்பா உறுப்பினர் சார், மாவட்ட செயலர் எங்கள் அப்பாட்ட இப்போ ஃபார்மு கொடுத்து போட்டார். நான் போடாத மாட்டேன்னு அவர் சொல்லாடே, நீ ஓட்டு போட வேணாண்டா, ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுறா, என்னை போட்டு உயிரை வாங்குறாரு மாவட்ட செயலாளர். இதுதான் நடந்திருக்கு. இதுக்கு ஒரு கூட்டம், ஒரு இதில் ஒரு இளைஞர்கிட்ட ஒரு இதில் இராணுவம் மாதிரி 50,000 பேர் இருக்காங்க, கட்டுப்பாடான கூட்டம், இதெல்லாம் சொல்லிட்டார். டாஸ்மாக் போனதையும் அவருக்கு தெரியும், பேசும்போது அப்படி தானே பேசணும். அதனால் டிஷ்ஷை கொடுத்து சைடு டிஷ்ஷை கொடுத்து மீட்டிங்கை செலவு கம்மியாக முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்தது உதயநிதி எப்போவுமே இந்த எடப்பாடியை விட மாட்டார், மற்ற யாரையுமே திட்ட மாட்டார். அவருக்கு என்ன எடப்பாடி மேலே வந்து எந்த அவ்வளோ கோபம்னு தெரியல. காலை பிடிச்சாரு, காலை உண்ணார் அப்படின்னு எல்லாத்துலேயும் பேசுவார். இதுலேயும் எடப்பாடி பிடிச்சிக்கிட்டார். முரட்டு அடிமைங்கிறார் எடப்பாடி. யாரோட பாஜகவின் முரட்டு அடிமைங்கிறார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள்னு. ஆனால் முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்போ மிகப்பெரிய முரட்டு அடிமை. எடப்பாடி பதில் சொல்லணுமே, அவர் பதில் சொல்ல மாட்டார், அவருக்கு பதில் சொல்ல தெரியாது, நம்ம தான் சொல்லணும் அவருக்கு. பாஜகவின் முரட்டு அடிமை எடப்பாடி, அதிமுகன்னு கூட சொல்லலை, எடப்பாடிங்கிறது. நான் என்ன சொல்கிறேன், உதயநிதிக்கு மனசாட்சி இருக்குல்ல, உங்கள் கையை எடுத்து இடது பக்கம் இதில் வச்சு கையை வச்சுக்கங்க, நான் சொல்கிறதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லுங்கள். பாஜகவின் முரட்டு அடிமை யார் அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். மேடம், உங்களுக்கு தெரிஞ்சு முரட்டு அடிமையில் தமிழ்நாட்டிலே பெரிய முரட்டு அடிமை யாருன்னு கேட்போம். கதையாக சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் அப்பா அந்த அம்மாவிட்ட காலில் விழுந்து கேட்ட கதைகள், நீங்கள் கெஞ்சி கேட்ட கதைகள், உங்கள் கட்சிக்காரன்லாம் க்யூவில் போய் நின்றுக்கிட்டு ஆப்ளிகேஷன் மேடம் என்னை காப்பாற்றுங்க, எது பண்ணாதீங்க, வரிசையாக அவங்களும் ஒரு சிலதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, நீங்கள் உங்கள் கட்சிக்காரவங்க போகிறான் நன்றி அம்மா, உங்கள் கட்சிக்காரவங்களை அனுப்பியிருக்கான், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நன்றி அம்மா உங்கள் அப்பா வேணும் பெரிய மெசேஜ் வச்சுருக்காங்க. அந்த மெசேஜ் வேணுன்னா நான் கேட்டு வாங்கி தரேன், இல்லைன்னா அந்த அம்மாவையே வெளியிட சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க வெளியிடட்டும். முரட்டு அடிமை யார்? அவங்கள வச்சு பாஜகவை வெளியில் திட்டிட்டு அவங்க காலில் விழுந்து காரியம் சாதிப்பது யார்? எடப்பாடியா நீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியட்டும். அவ்வளோ மெசேஜ் வச்சுருக்காங்க அந்த அம்மா. பார்லிமெண்ட்லேயே பேசுகிறாங்களே, எனக்கு அவ்வளோ மெசேஜ் வருது நன்றி அம்மான்னு. கொஞ்ச நேரத்தில் என்னை திட்டுறாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. மெசேஜ் வேணுனாலும் நாங்கள் சொல்கிறோம், மேடம் அதை கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வெளியிடுறோம், கேட்டால் கொடுப்போம். அப்போ உங்கள் வண்டவாளம் வந்துடும்ல. அதனால் சும்மா பேசாதீங்க. நீங்களும் அடிமை. அவங்க கூட்டணிக்காகத்தான் போய் பேசுனாங்க. ஆனால் அவங்க ஒரு அடிமை மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அமித்ஷாவை இவர் தான் முதல்வருங்கிறார், காலில் ஒன்று விழுகாமையும் சொல்கிறாரு. நீங்கள் தானே காலில் விழுகிறீங்க, உண்மையான அடிமைகள் நீங்கள் தானே அப்படிங்கிறத இவருக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் சிறு பிள்ளை, 50 வயசு, அவர் சிறு பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். அரசியலுக்கு நீங்கள் தத்துக்குட்டி. அதனால் நீங்கள் சும்மா மைக்கை கிடச்சிருச்சுன்னு பேசாதீங்க. உதயநிதி ஸ்டாலின், நீங்கள் பேசின இளைஞர்களுக்கு 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் கை தட்டுவான், தலையாட்டுவான். தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவங்க அப்படிங்கிறத உதயநிதிக்கு
பதிலாக சொல்ல விரும்புவோம். அடுத்தது ஸ்டாலின் பேசுகிறார். 2 விஷயம் பேசியிருக்கார். 2க்கு என்ன உண்மை என்ன உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்காகத்தான் இதெல்லாம் சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் எல்லா விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தான் அரசியல் ஆடுகளத்தின் லட்சியம். நான் விழிப்புணர்வு இதான்ப்பா உண்மை, இதுக்காக ஆதாரம்னு பேசுவோம். அது யாருக்கும் ஆதரவோ எதிர்ப்போ இல்லை. விஜய் சாரை சப்போர்ட் பண்ணுறீங்களா சொன்னால் உண்மையை சொல்லுவோங்க. இன்னும் விஜய்க்காக உண்மையெல்லாம் பேசக்கூடாதுங்கிறீங்களா? என்ன எனக்கு லாபம் விஜய்க்கு பேசுகிறதில்ல? நாட்டு நிலைமை அப்படி இருக்குப்பா. நாட்டு நிலைமை அப்படி இருக்கிறத சொல்லித்தானே ஆகணும். என்ன இப்படி சொல்லாதீங்க என்ன அர்த்தம்? ஆதரவே இல்லை விஜய்க்கு, ஓட்டே விழான்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காதீங்க. யாருக்கும் நாங்கள் இதாக இருக்க மாட்டேன். என்ன விஜய்க்கு நான் ஆதரவு கொடுக்குறதுனா நீ யாரும் அவங்க கட்சியில் போய் சேர்ந்துருக்கணுமே. கூப்பிட்டாங்களே, முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் பேசவும் கூடாதுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. நாங்கள் தனி இயக்கம். இது நேதாஜி மக்கள் கட்சி. எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் சொல்லுவோம். அது சில பேருக்கு ஆதரவாக போகும், சில பேருக்கு எதிர்பார்ப்போம்னா நீ கோச்சிக்காதீங்க. நாங்கள் ஒன்றும் பாஜக சேனல் இல்லை, அதிமுக சேனல் இல்லை, இது திமுக சேனல் இல்லை, எந்த கட்சிகளின் சேனல் இல்லை. இது தனித்துவமான ஒரு சேனல். எங்களுடைய கொள்கை பிடிச்சி எங்களுடைய இது பிடிக்கிறவங்க மட்டும் இதில் சப்ஸ்கிரைபர் ஆவாங்க. என்ன நம்ம கட்சிக்கு வரலன்னா வராதிங்க. நான் தான் சொல்கிறேன், இதை வச்சு பிஸ்னஸ் நடத்துகிறேன், தொழில் பண்ணலை. நான் இது எனக்கு தொழில் அல்ல, எனக்கு தொழில் வேறு இருக்குது. என் தொழிலில் நான் சம்பாதிக்கிறதே இல்லை, செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு இது வியாபாரம் அல்ல. அதனால் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம், இப்போ ஸ்டாலினை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டை முனிசிபாலிட்டி மாதிரி ஆக்கிறதுக்கு இவங்க முயற்சி செய்கிறாங்க. யார்? பாஜக. மாநிலங்களை முனிசிபாலிட்டி போல மாத்திரன்னு துடிக்கிறாங்க. மாநில கட்சிகளை இருக்கக்கூடாதுன்னு பாஜக செயல்படுது. ஆனால் அவங்களால தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இப்போ தமிழ்நாட்டை முனிசிபாலிட்டி ஆக பார்க்குறாங்களாம் பாஜக. உண்மையா அது? ஸ்டாலின் பேசுனது யோசிக்கணும்ல, சிந்திக்கணும்ல. நீங்கள் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். 1976 கருணாநிதி முதலமைச்சர் மாநில சுயாட்சின்னு இது பண்ணார், மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணினார். அப்போ இந்திரா காந்தி கல்வி மாநில பட்டியலில் இருந்தது. அந்த அம்மா பொது பட்டியலுக்கு மாற்றினாங்க, மூச்சு விடலை. அன்றைக்கே நீங்கள் முனிசிபாலிட்டி ஆக்கிட்டீங்க தமிழ்நாட்டை. இன்றைக்கி கல்வி மாநில பட்டியலில் பழைய மாதிரி இருந்திருந்தால் நீட்டெல்லாம் உடனே இவங்களே ரத்து பண்ணலாம். தனக்கு இருந்த அதிகாரத்தை மாநில சுயாட்சி என்று முழங்கியவர் அன்று இந்திரா காந்தி மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொது பட்டியலுக்கு மாற்றிய போது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்போ தமிழ்நாட்டை முனிசிபாலிட்டி ஆக்குனது எப்போ? 76. அது அப்படி முனிசிபாலிட்டி ஆக்கும்போது அமைதி காத்தவர் யார்? உங்களது தந்தை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது உண்மை தான். முனிசிபாலிட்டி ஆக்குறாங்கன்னு அது அன்று இந்திரா காந்தியை பாஜக இல்லை, இந்திரா காந்தி காலத்திலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு துணை போனவர்கள் நீங்கள். அதுக்கடுத்தது எப்போ முனிசிபாலிட்டி ஆச்சு தெரியுமா? நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தீங்களே, கூட்டணி ஆட்சி அமைச்சிங்களே, அப்போது ஒரு முனிசிபாலிட்டி ஆக்கின இது ஆரம்பிச்சிருச்சு. ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு சொல்லி எல்லா இதுவும் பண்ணுவங்க நீங்கள். ஜிஎஸ்டியில் எப்படி முன்னாடி மாநில அரசாங்கம் தனியாக வரி விதிப்பாங்க, மத்திய அரசாங்கம் தனியாக விதிப்பாங்க. ஸ்டேட்டு சேல்ஸ் டேக்ஸு, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸுன்னு உண்டு. மாநில அரசாங்கத்துக்கு வரி விதிக்கும் உரிமை இருந்தது. நீங்கள் தான் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கும்போது ஜிஎஸ்டியை கொண்டு வரணும்னு பண்ணீங்க. இன்றைக்கி என்னாச்சு? எல்லா இதையும் வரி விதிக்கும் உரிமை மத்திய அரசாங்கத்துக்கு போயிடுச்சு. நமக்கு பிச்சை போடுறாங்க. எதிர்த்தீங்களா? கொண்டு வந்ததே நீங்கள் தானே. அப்போ என்னாச்சு? முனிசிபாலிட்டி ஆக்குனது யார்? இன்றைக்கி அவங்க ஜிஎஸ்டியை போட்டு வாங்கிக்கப்பா அவன் பங்கு அப்படிங்கிறாங்க. மேடம் 2000 கோடி வரல, 3000 கோடி வரல பாக்கி அப்படின்னு பாக்கியை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பிடிஆர் கத்தினார், அப்படியே அங்கே மீட்டிங்கு போய் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் போயிட்டா வருமானம் அதிகம் வருது. அவங்க இஷ்டத்துக்கு ஜிஎஸ்டி போடுறாங்கல்ல. செல்ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணால் ஜிஎஸ்டி, வண்டியை சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி, இன்சூரன்ஸ் கட்டினீங்கன்னா ஜிஎஸ்டி. பார்த்தாங்க திமுகங்கிறங்க ரொம்ப நல்ல வசதியாக இருக்கப்பா, அது நிறைய வருமானம் வருது. அவங்க சரி கொடுக்குறது கொடுங்கன்னு பிச்சை வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ முனிசிபாலிட்டி ஆக்குனது யார்? நீங்கள். அப்போ இதை பற்றி நீங்கள் பேசலாமா? அடுத்தது ஸ்டாலின் மிக மோசமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறார். மருது சகோதரர்களை பற்றி பேசியிருக்கார். மருது சகோதரர்கள் யார்?
மருது சகோதரர்கள் சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்த இதில் டைமில் தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரனை எதிர்த்து தூக்கில் தொங்கினவங்க. வெள்ளைக்காரர்கள் நெருக்கமாக இருந்தார்கள் மருது சகோதரர்கள்ட்ட. வெள்ளைக்காரன் பார்த்தாங்க, ஏன்னா இந்த வர்மக்கலைன்னு இருக்குது. இந்த வர்மக்கலையெல்லாம் இந்த வெள்ளைக்காரன் பிரபு வந்தோடனே வர்மக்கலை உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறீங்களே, அது எனக்கு செஞ்சு காமிங்கன்னொன்னே சின்ன மருது வர்மக்கலையில் அடிக்கிறது, இந்த வேலை வீசுறது, இதெல்லாம் பண்ணி காமிச்சோடனே அவன் என்ன கேட்டான், எனக்கும் சொல்லிக் கொடுன்னான். சின்ன மருது இருங்கன்னு ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தான். ரொம்ப நெருக்கமாயிட்டான். சின்ன மருதுக்கு மிகப்பெரிய நெருக்கமானான் வெள்ளைக்காரன். ஆனால் அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி, வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போடுறாங்க. அப்போ அவருடைய தம்பி ஊமத்துறை கதவை தட்டுகிறார். சின்ன மருது பெரிய மருது அரண்மனையில் என்னன்னு கேட்குறாங்க. என்ன அண்ணனை தூக்கில் போட்டாங்க, இப்போ என்னையும் தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னை காப்பாற்றுங்களேன்னு கேட்குறாங்க. அப்போது பெரிய மருது சொல்லுகிறார், இல்லை இல்லை, வெள்ளைக்காரன் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கான், அவனை பழிச்சுக்கிட்டு இவங்களை காப்பாற்றணுமா அப்படின்னு கேட்கும்போது சின்ன மருது சொல்கிறார், வெள்ளைக்காரன் வெளிநாட்டுக்காரன், இவன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன், அதனால் இவனை காப்பாற்றுவது நமது கடமை. அங்கே ஜாதியெல்லாம் பார்க்காதீங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, வீரபாண்டி தெலுங்கு. அன்னைக்கு இருந்தது ஜாதி மதமெல்லாம் இந்தியாவில் பார்க்கல, சுதந்திர போராட்ட வீரர்களாக தான் பார்த்தாங்க. அப்போ என்ன பண்ணார் சின்ன மருது, அவனுக்கு அடைக்கலம் கொடுப்போம்னு ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தார். வெள்ளைக்காரர்களின் பகை வந்தது, வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அவங்கள கொண்டு போய் இதில் சிவகங்கைக்கு பக்கத்தில் தூக்கு போட்டான் வெள்ளைக்காரன். 2 கைகளையும் கெட்டி ஊர்வலமாக கைதியாக அழைத்து சென்று சின்ன மருதுவையும் பெரிய மருதுவையும் தூக்கில் தொங்க விட்டான். இவங்களெல்லாம் ஜாதி மதம்லாம் பார்க்காதீங்க, இந்தியாவுக்காக உழைச்சவங்கப்பா, சுதந்திரத்துக்காக உழைச்சவங்க. இவங்களுக்கெல்லாம் மதமே கிடையாது, ஜாதி கிடையாது. சின்ன மருது பெரிய மருதுக்கும் ஜாதி மதம் கிடையாது. எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும் கையெழுத்து கும்பிடுங்க. எவ்வளோ பெரிய வீரர்கள். இவர் வாவுசியை பார்த்தா ஜாதியை சொல்கிறாங்க, அதெல்லாம் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம்ப்பா. ஜாதியை பற்றி பேசுகிறவன் இருக்காது. நீ ஒருத்தர் செய்த தியாகத்தை பாரு. முத்துராமலிங்க தேவர் ஜாதி பார்க்குறான். அப்படிப்பட்ட மனுஷனே இல்லை. இவர்களெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்கப்பா. எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க. இவர் ஐயர் சேர்ந்தவர் தான் இவர் வாங்கினாவன் ஐயர் தான். உடனே அவர் ஐயர்னு பேசிடுவீங்களா, வாங்கின இவர் வெள்ளைக்கார பிரபு சுட்டுட்டு தூக்கில் தொங்குனானவன். அவன் என்ன ஜாதியால் வச்சு வெறுக்கணுமா? ஜாதியை பற்றி பேசி ஜாதி உணர்வோடு பேசுகிறவெல்லாம் ஓடிடுங்க, சேனலை விட்டு இருக்காத. நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. அவர்கள் தியாகத்தை பாருங்கள். எவ்வளோ பெரிய தியாகம் செய்தவர்கள் இந்த சின்ன மருது பெரிய மருது. எவ்வளோ கொச்சப்படுத்தி ஸ்டாலின் யார் நம்ம KKSSரும் தங்கம் தென்னரசும் சின்ன மருது பெரிய மருது போன்றவங்களாம். இந்த விருதுநகர் மண்ணில் மருது சகோதரர்களைப் போல இணைஞ்சு பணியாற்றி கழக கோட்டையை கட்டி காக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கிறேன். எவ்வளவு பெரிய KKSSRக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் வழக்கு இருக்குது. தங்கம் தென்னரசு மேலே லஞ்ச ஊழல் வழக்கு இருக்குது. லஞ்சம் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 மந்திரிகளை சின்ன மருது பெரிய மருதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு முதலமைச்சர், இதை விட நாட்டுக்கு என்னையா கேவலம்? முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும். இந்த நாட்டு முன்னாடி மிகப்பெரிய வீரர்களை லஞ்சம் வாங்கும் மந்திரிகளுடன் ஒப்பிட்டதற்காக ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், மனசாட்சி இருந்தால். அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக இந்த மீட்டிங்கில் போய் பேசியிருக்காரு. இந்த மாதிரி இதான் பேசுகிறத. சரி, நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது வாடகை கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க தான், அவங்க காதில் போட்டுக்க மாட்டாங்க. இருந்தாலும் பொது மேடையில் இப்படி பேசியதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்தை மாநாடை பற்றி. அடுத்தது இந்த மீட்டிங்கில் கனிமொழி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இளைஞர்களை பார்த்து யாரோட இருந்தால் பாதுகாப்பு என்பது உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆளுங்க பூரா யாரோடு இருந்தால் பாதுகாப்பு என்பது உங்களுக்கு தெரியும்னா அவங்க கட்சிக்காரன் பூரா கள்ளச்சாராயம் காய்ச்சலாம், பாலியல் பலாத்காரம் பண்ணுறான், கட்ட பஞ்சாயத்து பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறான். அதை சொல்கிறாங்க அவங்க. யாருடன் இருந்தால் இதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், உங்களை அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம், பொம்பளை போலீஸை கையை பிடிச்சி இழுத்தாலும் நாங்கள் அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம்,
கொலை பண்ணால் கூட கண்டுக்க மாட்டோம். அப்போ யார்கிட்ட எந்த ஆட்சி இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு என்பது உங்களுக்கு தெரியுங்கிறார். ஆனால் இந்த அம்மாவை இருக்கிறதுனால மோடிக்கே பாதுகாப்பு இல்லைன்னு நேற்று மோடியை வராதிங்கப்பா, பொம்பளை எம்பிங்க உங்களை இப்போ முற்றுகையிட போகிறாங்கன்ட்டாங்க. இந்த அம்மா இருக்கிறதுனால, இப்போ எம்பியாக இருக்கிறதுனால மோடிக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஆனால் இப்படி அங்கே வந்து முற்றுகையிட போகிற மாதிரி நடிப்பாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அமித்ஷாட்ட போய் தூத்துக்குடிக்கு ஒரு வீக் கேண்டிடேட்டை போடுன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ இவங்க கட்சியை கைப்பற்ற அண்டர் கிரவுண்டு வேலை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதயநிதியை கவுக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. அதனால தான் அமித்ஷா பிறந்த நாள் வாழ்த்து இவருக்கு மட்டும் சொல்லுவார். இவங்களுக்கு வந்து நல்ல வீக் கேண்டிடேட். ஏன்னா அவருக்கு இவங்க டிஎம்கேயை கலட்டி விட்டு இவங்க தலைவராவதற்கு நிறைய விஷயங்கள் அண்டர் கிரவுண்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அமித்ஷா உபயோகிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளோதான் விஷயம். ஸ்டாலினுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. உதயசூரியன் சின்னம் நிரந்தரமாக எங்களுடைய இதுங்கிறாங்க. கட்சியே நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. கனிமொழி நிறையா வேலை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பாவம் நீங்கள் போய் லட்ஜெண்ட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உதயநிதி அவர் பாவம் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது செக்ரட்டேரியட்டுக்கு வந்து இந்த மாதிரி மீட்டிங் வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை கவுத்துறதுக்கு பெரிய வேலை நடக்குது, புரிஞ்சுக்கோங்க. அதனால் கனிமொழி பாதுகாப்பை பற்றி பேசாதீங்க. உங்களால் ஸ்டாலினுக்கும் பாதுகாப்பு இல்லை, உதயநிதி ஸ்டாலினுக்கும் பாதுகாப்பு இல்லை, திமுக கட்சிக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. விஜய் போட்டியிடும் தொகுதியில் தான் திமுக போட்டியிடும்ங்கிறேன் சொல்லியிருக்காங்க. அவங்க இதிலிருந்து ஒரு தகவல் வந்து அறிவாலய தகவல் சொல்லிட்டாராம். யோ விஜய் நிற்கிறாரா, அதில் டிஎம்கே தான் நிற்கணும், கூட்டணி கட்சியை நிற்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சரி நிறுத்துங்க, அது தப்பு இல்லை, நிறுத்துங்க. நான் முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்ன தெரியுமா, நீங்கள் நிற்கிற தொகுதியில் உங்கள் பையன் இதில் நின்னார் சேப்பாக்கு. அப்போ என்னென்ன வேலை பண்ணீங்க நீங்கள்? ஏடிஎம்கே நிற்க விடாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை நின்று ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தீங்க. நீங்கள் முதல்ல ஏடிஎம்கே உங்களை எதிர்த்து நிற்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா? விஜய் எதிர்த்து நீங்கள் நிறுத்துங்க, டெபாசிட்டு காலியாகுதா இல்லையான்னு பாருங்க. அவர் வந்துக்கிட்டு இவர் தொகுதியில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ரூபாய் கொடுத்து நிற்க வைப்பாரான். அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் எம்பி தொகுதியில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பணம் கொடுத்து நிற்க வைப்பாங்களாம். பெரியசாமி தொகுதியில் வந்து ஆத்தூர் தொகுதின்னு நினைக்கிறேன், பாட்டாளி மக்களுக்கு பணம் கொடுத்தியாப்பா நீ கேட்டு வாங்கப்பான்னு ரூபாயை கொடுத்து நிற்க வைப்பாங்களாம். ஆனால் விஜய் தொகுதியில் மட்டும் இவங்களே நிற்பாங்களே, நம்ம மிகப்பெரிய பலம் மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், உதயநிதிக்கு கரெக்டாக சேப்பாக்கிலே நில்லுங்க. 1 லட்சம் வந்து போலி ஓட்டை எடுத்துட்டான். தைரியம் இருந்தால் ஸ்டாலினுக்கும் 1 லட்சம் ஓட்டு குளத்தூரில் இருந்தன. தைரியம் இருந்தால் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் அதே தொகுதியில் குளத்தூரிலும் இதுலையும் வந்து சேப்பாக்கிலையும் நிற்கட்டும். தைரியம் இருந்தால் விஜய் கட்சியிலேருந்து அவங்க 2 பேருக்கு எதிர்த்து நிறுத்துவாங்க. கூட்டணி கட்சியிட்ட நீங்கள் காலில் விழுக முடியாது, அவர் கூட்டணியே இல்லைங்கிறது நின்று பாருங்க. ஆனால் ஒன்று நடக்கும், எடப்பாடி பிஜேபி இருவரும் ஒத்துழைத்து விஜய் கட்சி உங்க கட்சியிலிருந்து ஸ்டாலினையும் உதயநிதியும் நிறுத்தினார். அவரை பொது வேட்பாளராக திமுக அதிமுகவும் பாஜகவும் ஆதரவு கொடுத்து இவங்க 2 பேரும் ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதனால் நீங்களும் இல்லைங்க, அவரை எதிர்த்து உங்களை எதிர்த்து பொது வேட்பாளராக இவங்க 2 பேரும் சேர்ந்து நிற்பாங்க. டெபாசிட் வருதான்னு பார்ப்போம் அப்போ அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம சொல்ல விரும்பக்கூடிய கருத்து. அடுத்தது திருமாவளவன் அவர் சொல்லிட்டார், இது வந்து விஜய் கட்சி ஆட்சிக்கே வர முடியாது, ஏன்னா அவங்ககிட்ட கட்டமைப்பே கிடையாதுப்பாங்கிறது. என்னதான் திரைப்பட புகழ்பெற்ற கதாநாயகிகள் வந்தாலும் கூட எடுத்த எடுப்பிலேயே அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடிந்ததில்லை. கட்டமைப்புனா என்ன தெரியுமா? புரிஞ்சுங்க. மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பூத்து உறுப்பினர்கள், ஒரு பூத்துக்கு 4 பேர், இதுதான் கட்டமைப்பு. அவர் சொல்கிற கட்டமைப்பு இதுதான். கட்டமைப்பு இவங்களுக்கெல்லாம் இது இருக்கும் அப்படின்னு. விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லா தொகுதியிலும் இல்லை. வட தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தென் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளுக்கே கட்டமைப்பு இல்லை. அங்கே இதில் மத்திய தமிழ்நாட்டிலையும் இல்லை. வட தமிழ்நாட்டில் மட்டும் அவர் கட்டமைப்பு இருக்குது. இதுதான் உண்மை. அவர் என்ன சொல்கிற, விஜய்க்கு கட்டமைப்பு தேவை, இது இல்லை, ஜெயிக்க முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது. நான் சொல்கிறேன், கட்டமைப்பே தேவையில்லை. நீங்கள் யாரும் வச்சுருக்கீங்க? உங்கள் மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் கட்சி வேலை பார்க்குறானா? எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், கள்ளச்சாராயம் காய்ச்சுறான், மணல் குவாரி வச்சுருக்கான். அதுக்கு தான் அவன் மாவட்ட செயலாளராக இருக்கான்.
எலெக்ஷன் வந்தால் எதுக்கு அவன் பணத்தை போட்டு செலவு பண்ணுறான்? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவன் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் ஆட்சிக்கு வரலன்னா அவனுக்கு இந்த லாபம்லாம் போயிடலாம். அதனால சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணுறான். அதனால தான் திமுக ஆட்சிகளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் கட்சி அப்படி தானே? அதனால் கட்டமைப்பு தேவையில்லையா? எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பித்தார். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது. திண்டுக்கல் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு கட்டமைப்பே எம்ஜிஆருக்கு இல்லை. உடனே எலெக்ஷன் வந்துச்சு. 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாரா? எந்த கட்டமைப்பு இருந்தது எம்ஜிஆருக்கு? 77 இது வந்தது அதிமுக, கட்டமைப்பே இல்லை. ரிக்ஷாக்காரன் சோடா கடைக்காரன் எல்லாத்தையும் நிறுத்தினார். மக்கள் ஓட்டு போட்டாங்க. பூத்துலலாம் ஆள் இல்லை, ஏஜென்ட் இல்லை. பார்த்தா திமுக பெரிய தைரியமாக இருந்தாங்க. ஐயோ பூத்தில் ஒருத்தம் கூட, பூத்து மெம்பர் ஒருத்தம் கூட இல்லையாண்ணா. ஆனால் பூத்துக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா 40 பேர் 50 பேர் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் எம்ஜிஆருக்காக. கட்டமைப்புங்கிறது அப்புறம் தான் உருவாச்சு. பூத்துக்கு இவங்க மெம்பரே போடல. அவனே நான் தான் அதிமுக மெம்பர்னு போய் க்யூவில் நிற்கிறான். இவங்கள அந்த மாதிரி மக்கள் எழுச்சி. என்டி ராமராவுக்கு காட்சிக்கு வந்த ஒரு வருஷத்தில் எங்கே கட்டமைப்பு இருந்தது? எப்படி வந்தது ஆதரவு? மக்கள் எழுச்சி. உங்களுடைய கட்டமைப்பு பூத்துக்கு போடுறது, அவனுக்கு பூத்தில் இருக்கிறவனுக்கு 10,000 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குறது, ஒரு பூத்துக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுத்து செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுக்குறது, இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற காசுக்காக, எலும்பு துண்டுக்காக வர்றவங்க. உண்மையான உணர்வோடு வர்றவன் தான் முக்கியம். உங்கள் கட்டமைப்பெல்லாம் உங்கள் செயலாளர் இவங்கெல்லாம் என்னென்ன வேலை பண்ணுறான்னு தெரியும். அது அவன் எலெக்ஷன் டைமில் அவன் கட்சிக்கு பணத்தை செலவு பண்ணி நம்ம தொழில் தொடங்கணும், தொழில் நல்லா போகணும், திமுக வந்தால்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா பேரும் பணத்தை போட்டு செலவு பண்ணுறது சுயநலத்துக்காகத்தான். அதனால் உங்கள் கட்டமைப்பு ஒன்றும் பண்ண முடியாது திருமாவளவன். அது மக்கள் எழுச்சி ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எழுச்சி நிறையா இருக்குது. நேற்று நாமினேஷனும் கொடுத்தாங்க. குவியலாம் 50,000 பேர். அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதாகி போயிட்டாங்க. இன்றைக்கி வராதிங்க பண்ணிட்டாங்க. இதுதான் மக்கள் எழுச்சியை நாங்கள் பார்க்குறோம். விஜய்க்கு அதுக்காக விஜய்க்கு கூட்டமே வரல, நாமினேஷனு காலையிலன்னா என்னால் பேச முடியாது. அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. மக்கள் எழுச்சியை கண்ணால் பார்க்குறோம். அவர் யாருன்னு தெரியாது. ஆனால் மக்கள் எழுச்சி இப்படி இருக்குன்னா ஒரு எழுத்தான வாய்ப்பு இருக்குது. சேட்டலைட் சேனல் பூரா பயப்படுறான். சன் டிவியில் இருந்து இவருக்கு எதிராக பேசுனா டிஆர்பி ரேட் வந்ததுக்கு இதாக போயிடுது. அப்படி இருந்து ஏன் சேட்டலைட் சேனல் போய் பேசிக்கிட்டு இருக்கான்? எல்லாம் நஷ்டத்தில் ஓடுது. திமுக காரங்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு, ஆளுங்கச்சிட்ட வாங்கிக்கிட்டு தான் சேனலே நடத்துகிறான். அதனால் அவனே பயந்து போயிருக்கான். சன் டிவியை அரண்டு போயிருக்காங்க. டிஆர்பி ரேட்டை காலி பண்ணிடுவாங்க போயிருக்க விஜய் ரசிகர்கள். அது சன் டிவியை ஏடிஎம்கே அதிமுக தொண்டர்கள், உணர்வுள்ள அதிமுக ஒரு ஆள் கூட சன் டிவியை பார்க்க மாட்டான். உணர்வுள்ள பாஜக தொண்டர்கள் ஒருத்தர் கூட பார்க்க மாட்டான். உணர்வுள்ள விஜய் கட்சி தொண்டர்கள் ஒருத்தர் கூட பார்க்க மாட்டான். அதனால் சன் டிவி போக போக என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மக்களை மட்டும் என்றைக்கும் பிரித்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் சேனல், பொழுதுபோக்கு சேனல், உன் அரசியலை வேறு எங்கேயாச்சும் கொண்டு போய் வச்சுக்க. பார்க்குறவன் இவனை வச்சுக்கிட்டு டிஆர்பி வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு காசு சம்பாதிப்பீங்க. ஆனால் அவர்களுக்கு எதிராகவே பேசுவீங்க. அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இழித்த வாயில்கள் இல்லை தமிழ்நாட்டில் இருப்பவர்கள். எல்லாம் சேட்டலைட் சேனலில் யார் யார் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களோ எல்லா எதிர்க்கட்சிகளும் அதிமுக, பாஜக, தாவேக எல்லாருமே புறக்கணிங்க. பிரிண்ட் மீடியாலாம் இதாகி போயிருக்கான். பத்திரிக்கையை விற்கிறது இல்லை. இப்போ ஏற்கனவே டிஜிட்டல் மீடியா வந்தோன்னா பத்திரிக்கை போனி ஆகிறது இல்லை. இந்த லட்சணத்தில் நீ திமுகவுக்கு ஆதரவாக போட்டிங்கன்னா தினகரன் எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க? கையிலேருந்து காசை செலவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நஷ்டம். கருணாநிதி டிவியெல்லாம் கையிலேருந்து காசு செலவு பண்ணுறாங்க. இப்போ இந்த விஜயும் வந்துட்டதுனால இளைஞர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு எதிரியாயிட்டாங்க. அதனால் நடுநிலைமையை வையுங்கள். ஊடகங்களுக்கு சொல்கிறேன், பண்ணினீங்கன்னா எல்லாம் மூடிட்டு போயிடுவீங்க. திமுக ஆட்சி முடிஞ்சதுன்னா யாரும் உனக்கு காசு கொடுப்பா. அதனால் மூடிடுவாங்க அப்படிங்கிற இதுதான் உண்மை நிலை. சிரமாவுள்ளவங்களுக்கு சொல்கிறேன், கட்டமைப்பெல்லாம் தேவையில்லை, மக்களின் எழுச்சி தான் தேவை. அதை இந்த தடவை நாங்கள் பார்க்குறோம். அதனால் அதிமுக, பாஜக, தாவேக இவங்களில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி. திமுகவை வீழ்த்துவது இவர்களால் தான் முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வெள்ளோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது யாருக்கும் ஆதரவு கொடுக்கறதெல்லாம் இல்லை, உண்மையான நிலை அப்படிங்கிறத இறுதிக்கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.